வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட்ன்றது ஒரு ரிலீஜியஸ் மூமெண்ட்டு. இது 1833 ஜூலையில் ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ரொஃபஸராக இருந்த ஜான் கெபில், ஜான் ஹென்ரி நியூமேன், ஆர்ஹெச் ஃப்ராட் அண்ட் எட்வர்ட் புசி இவங்களாம் தான் இதை ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க அந்த லிபரல் அண்ட் செக்யூலர் சேஞ்சஸை தடுத்து நிறுத்த பார்த்தாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது டிராக்டரன் மூமெண்ட்டு. ஏன்னா அவங்க சின்ன பேப்பர்ஸ், அந்த பேப்பர்ஸ் ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அவங்க உபயோகப்படுத்துறதுனால இதை டிராக்டரன் மூமெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட கருத்துக்களை இந்த மாதிரி சின்ன பேப்பரில் தான் அவங்க பரப்புனாங்க. இந்த படித்தவர்களுடைய எண்ணம் என்னென்னா, இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கு இல்லையா, அந்த செரமனிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் அந்த 39 ஆர்டிகல்ஸில் சொன்ன மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி அந்த சர்ச்சோட வரலாறு, அதுக்கப்புறம் பழைய காலத்தில் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருந்தது. இந்த மூமெண்ட் நியூமேன் ரோமன் கேத்தலிக்காக மாறினதுக்கப்புறம் அது 1845 ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இதில் முக்கியமான நபர்களாக இருந்தவங்க ஜான் கெபில். இவர் ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ரொஃபஸர். இவர் தான் இந்த குரூப்பை அவருடைய ரொம்ப பிரபலமான சர்மன், அது நேஷ்னல் அப்பாசிட்டிவ்ஸை பற்றின ஒரு சர்மனில் ஆரம்பித்தது. இது ஆரம்பித்த காலம் 1833. அடுத்தது ஜான் ஹென்ரி நியூமன். இவர் தான் முக்கியமான எழுத்தாளர் அந்த ட்ராக்ஸில் எழுதுறது. இவர் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை விட்டுட்டு ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் பின்னாடி போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் எட்வர்ட் போவரி பிரசி, இவர் ஒரு ஹியூப்ரு ப்ரொஃபஸர். இவர் தான் இந்த குரூப்புக்கு தலைமை எடுத்து அவங்கள வழி நடத்தின்னு போன ஒரு தலைவராக இருந்தார். அடுத்து ரிச்சர்ட் ஹரல் ஃபார்டு. இவர் ஆரம்ப காலத்தில் இருந்த ரைட்டர் மாத்திரம் இல்லை, இவர் ப்ரீஸ்ட்டு. இவர் தான் ஹை சர்ச் ஐடியாஸ் எல்லாம் இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துன்னு போனது. இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட்டோட முக்கியமான ஐடியல்ஸ் அண்டு கோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாலிஸ்டிக் ஐடென்டிட்டி. அதாவது சர்ச்சுக்கு எங்கேருந்து அதிகாரம் வருதுன்னா, கடவுள்கிட்டேருந்தும் அப்பாஸ்டிபிள்ஸ் கிட்டேருந்து தான், இந்த இங்கிலீஷ் கவர்மெண்ட் கிட்டேருந்து இல்லை அப்படின்றதுல இவங்க ரொம்ப ஆழமாக நம்பினாங்க. அடுத்தது ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன். அவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பழைய ப்ரேயர்ஸு, அப்புறம் ஹோலி சாக்ரமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் திருப்பி அந்த கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரியில் ஏர்லியாக இருந்தது திருப்பி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்புறம் ஆங்கிலோ கிளாத்திசம். இந்த குரூப் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை இன்னும் கேத்தலிக்காக அந்த வர்ஷிப் முறையே எடுத்துன்னு போகணும்னு நினச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, சர்ச்சை அழகுபடுத்தினது, இசையை கொண்டு வந்தது, கொத்திக் ஆர்டிடெக்சரை கொண்டு வந்தது, அந்த விக்டோரியன் டைம்ஸில் இதெல்லாம் கொண்டு வந்தது இவங்க தான் சொல்லலாம். இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.